வணக்கம். திருமண வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். அது என்ன குடுப்பனை அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே காமனானது வாழ்க்கையில சுகமா வாழ்றதுக்கு நல்ல அனுகிரகம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் கூட பாவகிரக சேர்க்கை இல்லாம இருக்கிறது சிறப்பான திருமண வாழ்வை கொடுக்கும். அதே பாவகிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் விதவிதமா இருக்கும். எப்படிப்பட்ட பாவகிரகம் சேர்ந்திருக்கோ அது சார்ந்த பாதிப்புங்கிறது இருக்கதான் செய்யும். உங்களோட லக்னம் எதுவாக தானே இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் கலத்திரஸ்தானம் சொல்றதுங்க. ஆனா இந்த 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், 12ஆம் இடம்ங்கிறது படுத்து தூங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய அயன சயன போகஸ்தானம். இப்ப இந்த மாதிரி இடங்கள்லயும் பாவகிரகங்களோட பார்வை இருந்தது, சேர்க்கை இருந்ததுன்னு சொன்னா அது சார்ந்த தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் ரெண்டு கிரகம் தான் மாஸ்டர் கிரகம்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த ரெண்டு கிரகத்துக்கு கூட எப்படிப்பட்ட பாவ கிரகம் சேர்ந்திருக்கோ அது சார்ந்த தொந்தரவு இருக்கும். ஆணா இருந்தா சுக்கிரன் கூட எந்த பாவ கிரகமும் இருக்கக்கூடாது, பெண்ணா இருந்தா செவ்வாய் கூட எந்த பாவ கிரகமும் இருக்கக்கூடாது. ரெண்டு பேத்துக்குமே காமனானது ராகு கேது. இந்த ராகு கேது ஆண் ஜாதகத்திலயா இருந்தாலும் சரி, பின் ஜாதகத்திலயா இருந்தாலும் சரிங்க, ராகு சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, கேது சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, ராகு கேது செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலும் சரி, அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில பயங்கரமான பாதிப்பை கொடுக்கதான் செய்யும். கணவன் மனைவி கூட அவ்வளவு சந்தோஷமா, அதாவது கணவன் மனைவிய அவ்வளவு சந்தோஷமா வாழ விடாது. இந்த மாதிரி கிரக பாதிப்புல இருந்து திருமண வாழ்க்கையில ரொம்ப பாதிக்கப்பட்ட தம்பதியினர்களுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அது மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, என்ன ராசியில உங்களோட கிரகம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. எந்த கிரகம் உங்க கூட சேர்ந்து இருக்குதுங்கிறத பாருங்க. அதை தெரிஞ்சுட்டாலே போதும். அதுக்கு தகுந்த கோயில் வழிபாடு, மந்திர வழிபாடு எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா உங்களோட திருமண வாழ்வுல சந்தோஷம் கிடைக்கும். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.